SRM தமிழ் பேராயத்தின் பிரம்மாண்ட பேச்சு போட்டி முதல் பரிசு 5 லட்சம். சொல் தமிழா சொல் 2025 பிரம்மாண்ட பேச்சு போட்டி கோவை மண்டலம். போட்டி நடைபெறும் நாள் 16/3/2025. இடம் கொங்குநாடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, கோவை. போட்டியில் பங்கேற்க QR கோடை ஸ்கேன் செய்து விண்ணப்பத்தை அனுப்புங்க. மத்திய அமைச்சரை பார்த்து நாவடக்கத்துடன் பேசுங்கள் என கூறிய ஒரே ஆண்மகன் முதல்வர் ஸ்டாலின் என கூறிய திமுக அமைச்சர் துரைமுருகன் வட இந்தியர்கள் குழந்தை பெற்றுக்கொண்டே இருப்பதாக சர்ச்சையை கிளப்பியுள்ளார். திமுக வரலாற்றில் தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே ஒரு மத்திய மந்திரியை பார்த்து நான் அடக்கத்தோடு பேசலாம் என்று சொன்ன ஒரே ஆண்மகன் கலைஞருடைய திருமகன் தளபதி தான். காங்கிரஸ் எல்லாம் யார் யார் மத்தியில் ஆட்சி இருந்தாலும் நம்ம பார்த்து சொன்னாங்க, எதுக்கு புள்ள பெற்றுக்கிறீங்க, குறவா பெற்றுங்க, கஷ்டம் என்னத்துக்கு, நல்லா சின்ன பையனா 4 பேர் தூக்கி வைக்கலாம், நிறைய பெற்றுட்டீங்கன்னா நாட்டில் பாப்புலேஷன் ஜனவரி அதிகமாகிடும், அப்போ வேலையில்லா திண்டாட்டம் வரும், எல்லாருக்கும் சோறு கிடைக்காது அப்படின்னு சொன்னாங்க. நாம் நியாயம் தானே, பாப்புலேஷன் குறைஞ்சி போச்சு, ஜனத்தொகை குறைஞ்சி போச்சு. அவங்க நார்த் இந்தியாவில் குறையவே இல்லை. அவங்க 17, 18, 19 இதை தவிர வேலையே இல்லை. அவர்களுக்கு பெற்று 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 போட்டாங்க, அங்கே டபுள் ஆகி போச்சு. இப்போ என்ன செய்யணும், நியாயமா பணம் கொடுக்குறவன் எங்கள் சொல்படி ஜனத்தொகை குறைச்சிங்க, உங்களுக்கு தான் பணம் அப்படின்னு சொல்லணும். இப்போ என்ன சொல்கிறான், எவன் புள்ள பெற்றுக்கிறானோ அவனுக்கு பணம், புள்ள பெற்றுக்காதவனுக்கு இல்லைனா. இது என்னடா நியாயம்னு கேட்குறோம்.